நம்ம அனு பாப்பா என்ஆர்ஏவே வளர்ந்துட்டா. ஆனா இவங்க அப்பா கிராமத்து பிரசிடென்ட். அதான் உங்களுக்கு தெரியாதா பாஞ்சாலி மேடம்? இட்ஸ் a classic case of contrast point of views. You know better. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தயாளன் சார். விஜய் அப்படி நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. ஒவ்வொருத்தரோட குணமும் அவங்க வளர்ந்த இடத்த சார்ந்து தானே இருக்கும். நாங்க நீங்கெல்லாம் சாதாரணமா பிறந்து கஷ்டப்பட்டு படிச்சு முட்டி மோதி இந்த நிலைமைக்கு வந்தவங்க தானே தயாளன் சார். Of course. ஆனா இதோ இருக்காரு என் புருஷன். இவரு born with silver spoon. அவரோட அப்பா தாத்தா எல்லாம் பரம்பரை பணக்காரங்க. அந்த பரம்பரைக்கு ஒரே ஒரு வாரிசு என் பொண்ணு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, என் ஹஸ்பண்ட் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்லையேன்னு வருத்தப்பட்டதே இல்ல. வெரி குட் ஜிஜிகே, வெரி குட். ஏன்னா எங்க பொண்ண ஆம்பளை பசங்களை விட தைரியமா வளர்த்திருக்கோம் நாங்க. கிரேட் பாஞ்சாலி மேடம், நீங்க ரொம்ப கிரேட். சில பேர் அதிர்ஷ்டத்தை தேடுறாங்க, சில பேர் அதிர்ஷ்டசாலியா பிறக்குறாங்க. என் பொண்ணு பிறந்ததுல இருந்து 5 வயசு வரைக்கும் அவ கால கூட இவர் தரையில பட விட்டதே இல்ல. அவசியமும் ஏற்பட்டதில்ல. அவளுக்குன்னு ஒரு டிரைவர், ஒரு செக்ரட்டரி, வீட்ல வேலை செய்யற வேலைக்காரங்க. அதுக்கு மேல நான் சொல்றேன். நான் சாப்பிடுற ஃபுட்டுக்கு ஒரு டயட்டீஷியன் இருக்காங்க, போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனர், என் ஹேருக்கு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர், அப்புறம் என்னோட மேக்கப்புக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் என்னோட ஹீல்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், ஜுவல்லரி டிசைன்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டைலிஸ்ட். நான் வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்றதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் ஏஜென்சி. மானு போதுமா? இந்த நல்ல நேரத்துல உன் கிரெடிட் கார்டு பில் எல்லாம் சொல்லி என் மனசை புண்படுத்தாத. டாட், யூ டூ மச். பாக்கறதுக்கு ஆடம்பரமா இருந்தாலும் இதுதான் உண்மை. குழந்தையில இருந்து இதுதான் என் பொண்ணு வாழ்ற வாழ்க்கை. As I have already said, சில பேர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மேல வருவாங்க, சில பேர் பொறப்புலயே வரம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த வரம் எங்க பொண்ணு வாழ்க்கை பூரா நிலைக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை.